செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஐபிஎல் தொடரின் 41வது லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் பெங்களூரு அணிகள் மோதின. டாஸ் வென்ற பெங்களூரு அணி பேட்டிங்கை தேர்வு செய்து முதலில் களமிறங்கியது. விராட் கோலி, டூப்ளசிஸ் ஆகியோர் தொடக்க முதலே அதிரடி காட்டினர். டூப்ளசிஸ் 12 பந்துகளில் 25 ரன்களை எடுத்து ஆட்டமிழக்க, பின்னர் வந்த வில் ஜாக்ஸ் 6 ரன்களில் வெளியேறினார். அடுத்து களமிறங்கிய ரஜத் படித்தர் விராட் கோலியோடு இணைந்து அதிரடி காட்ட, இருவரும் இணைந்து ரன்களை குவித்தனர். பின்னர் இருவரும் அரை சதம் அடித்து ஆட்டமிழந்த நிலையில் பெங்களூரு அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 206 ரன்களை குவித்தது. ஹைதராபாத் அணியில் அதிகபட்சமாக ஜெயதேவ் உனத்கட் 3 விக்கெட்டுகளையும் நடராஜன் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து 207 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஹைதராபாத் அணியில் டிராவிஸ் ஹெட் 1 ரன்னில் ஆட்டமிழந்து அதிர்ச்சி கொடுக்க, அபிஷேக் சர்மா 31 ரன்களில் வெளியேற, அவரை தொடர்ந்து களமிறங்கிய மார்க்ரம் 7 ரன்களும், ஹென்ரிச் கிளாசன் 7 ரன்களும், நிதிஷ் ரெட்டி 13 ரன்களும், அப்துல் சமத் 10 ரன்களும் என அடுத்தடுத்து ஆட்டமிழந்து வெளியேறினர். கடைசி நம்பிக்கையாக வந்த கேப்டன் கமின்ஸ் பவுண்டரி சிக்சர்களை பறக்க விட்டு நம்பிக்கை கொடுத்தாலும் அவர் 15 பந்துகளில் 31 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார். இறுதியில் ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 171 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் 35 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. பெங்களூரு அணியின் சார்பாக சிறப்பாக பந்து வீசிய கேமரூன் கிரீன், ஸ்வப்னில் சிங், கரண் சர்மா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.